இப்போ சினிமாலையுமே நீங்கள் தனியாக ஒரு ஒத்தடி பாதையில் போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. எல்லா டேரக்டர்ஸும் ஒரு ட்ரெண்டு, ஒரு விஷயம் ஆக்ஷன் இப்படி போகும்போது நீங்கள் மட்டும் ஏன் தனியாக நீங்கள் வேற ஒன்றும் பயணிச்சிட்டு இருக்கீங்களே? இல்லை பிரதர், என்னென்னா இப்போ இருக்கிற சோஷியோ கல்ச்சர், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ட்ராவலு இதெல்லாமே எனக்கும் பிள்ளை இருக்குது, எல்லாமே நான் பார்க்குறேன்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஒன் அமங் த ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். இன்னொன்று, என் மண் சார்ந்த கதைகளை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நான் இதை சார்ந்து, இந்த டெரைன் சார்ந்து, இந்த வாழ்வியலை நம்ம இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கேயோ நடக்கிற ஒரு சோஷியோ, அதாவது ஒரு லாட்டின் அமெரிக்கனு, ஒரு ட்ரக் கல்ச்சரோ, ஒரு கன் கல்ச்சரோ, இதை நான் செய்யணும்னு எனக்கு விருப்பமும் கிடையாது. நான் இன்னமும் முகம் சுளிக்கிற ஒரு ஆள் தான். ஒரு திடீர்னு ஒரு வெட்டோ ரத்தத்தை பார்க்குறப்ப இப்படி சிலுக்கிற ஒரு ஆள் தான். நான் இன்னும் அதுக்குள்ளே போகல. எனக்கு அது பெரிய பரிச்சயம்லாம் கிடையாது. அது மேலே ஒரு பெரிய ஒரு கிரேஸும் கிடையாது. அது நான் இன்னும் ஒரு டேஞ்சர் ஜோனாக தான் பார்க்குறேன். நான் அது எனக்கு பெரிய விருப்பம்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் என்னுடைய படம் இந்த 2.25 மணி நேரம் ஒரு அழகியல், ஒரு வேறு ஒரு உலகம், குழந்தைகள் குடும்பத்தோடு கொண்டாடிட்டு போகணும். ஒரு 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 நினைவுகளை கூட பசுமையான நினைவுகள் தான் சொன்னார். ஒரு சிகப்பு நினைவுகள்னு சொன்னதே கிடையாது. ஸோ அந்த பசுமையான நினைவுகளுக்குள்ளே எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன்.